செல்வங்களுக்கு என்னுடைய ஓலைப்பள்ளியை காட்டிக்கொண்டு வணக்கம் செய்கிறேன். நன்றி தாத்தா. இதெல்லாம் கண்டுபிடிச்சிங்களா? எதையாவது பார்த்தீங்களா தாத்தா? பார்த்தேன், பரவசமானேன், சிந்தித்தேன், சிரிக்கிறேன். என்ன தாத்தா, என்னத்தை பார்த்தீங்கோ? பகலில் அதை வெளிச்சத்தில் பார்த்தேன், பல நட்சத்திரங்களை பார்த்தேன், ஏன் நிலாவை பார்த்தேன், வெளிச்சத்தில் பார்த்தேன், ஏன் செவ்வாய் கிரகத்தையும் பார்த்தேன். இவைகள் ஒன்றுமே என் கண்களுக்கு தெரியவில்லை என் செல்வங்களே. பகலில் வெளிச்சத்தில் பார்த்தேன். ஒரு பொருளை வெளிச்சம் போட்டுக்கொண்டு பார்த்தேன், ஆனால் என் கண்களுக்கு அவைகள் தெரியவில்லை. பகலில் நட்சத்திரங்களை காண முடியவில்லை, நிலாவை காண முடியவில்லை, செவ்வாய் கிரகத்தை பார்க்க முடியவில்லை. என்னடா இது அப்படின்னு யோசித்தா. அப்படியே இருட்டில் வந்து பார்த்தேன். இருட்டில் எது எங்கே இருக்குதுன்னு தெரியாது. அந்த இருட்டில் பார்த்தா அனைத்து நட்சத்திரங்களும் எனக்கு கண்களுக்கு காட்சி அளித்தன. இருட்டில் நட்சத்திரங்களை பார்த்தியா தாத்தா? சொல்லுங்களே, நட்சத்திரத்தை மட்டுமல்ல, நிலாவையும் பார்த்தேன். இருட்டில் வெளிச்சென்று வெளிச்சம் போட்டுக்கொண்டு என்னை சிரித்து கொண்டு என்னை பார்த்தது. நான் திகைத்து போனேன். என்னடா இருட்டில் நிலா தெரியுது, இருட்டில் நட்சத்திரங்கள் தெரிகிறது, பகலில் பார்க்க முடியாத இருட்டில் தெரியுது. அவைகள் தன்னை என்று பார்த்தால் இந்த செவ்வாய் கிரகத்தையும் நான் இருட்டில் பார்த்தேன். எனக்கு கண்ணுக்கு காட்சி அளித்தது. நான் இங்கிருந்து இருட்டில் நேரத்தில் அந்த செவ்வாய் கிரகம் எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் ஒரு சிறிய பொட்டு டாட்ஸ் வைக்கிறாங்கல்ல, அந்த அளவில் ஒரு சிகப்பு நிறத்தில் அந்த செவ்வாய் கிரகம் என் கண்களுக்கு காட்சி அளித்தது. என்ன உலகமடா! சில பொருள்களில் இருட்டில் பார்த்தாக்கா கிடைக்காது. எங்கடா இருக்குது தெரியலடா, வெளிச்சம் போட்டு லைட் போட்டு பார்க்கலாமான்னு நம்ம யோசிப்போம். அந்த மாதிரி இந்த நிலாவையும் நட்சத்திரங்களையும் செவ்வாய் கிரகத்தையும் நான் வெளிச்சத்தை போட்டுக்கொண்டு பார்த்தால் என் கண்களுக்கு தெரியவில்லை. அவைகளையே இருட்டில் அவைகள் என்னை பார்த்தது, என்னை சிரித்தது, ஒளிவிட்டு பிரகாசித்தது. தாத்தா அதெல்லாம் விடுங்க தாத்தா. பிள்ளை சொன்னீங்களே செவ்வாய் கிரகத்தை பார்த்தானே, இது ரொம்ப ஜாஸ்தி தாத்தா. இந்த இதில் டிவியில் செவ்வாய் கிரகத்தை மேலே போய்ட்டு அல்லது தூரந்து அதை ஃபோட்டோ பிடிச்சி காட்டினாங்களே, அதை பார்த்தீங்களா தாத்தா? இல்லை செல்வங்களே, என்னுடைய ஞான கண்ணால், கடவுள் கொடுத்த கண்ணால் நான் நேரடியாக பார்த்தேன் தாத்தா. இதான் தெளிவாகுங்க, இப்போ தெளிவாகிட்டு சொல்லுங்க. செவ்வாய் கிரகத்தை நீங்கள் பூமியிலேருந்து பார்த்தீங்களா? சொல்லுங்களே, என் கண்குளிர பார்த்தேன். அது அவைகள் இல்லை, அது என் கண்ணுக்கு காட்சி அளித்தது. ஒரு சிறு டாட் போல், ஒரு ஆரஞ்சு கலரில், ஒரு செம்மண் கலரில், ஒரு மஞ்சள் கலரில் கலந்த மாதிரி ஒரு சிறிய பொட்டு அளவில் நான் அந்த செவ்வாய் கிரகத்தை பார்த்தேன். சொல்லுங்களே, அதான் நீங்கள் மட்டும் பார்த்தீங்களா? நீங்கள் சொல்கிறது உண்மையாக தாத்தா? சொல்லுங்களே, நீங்களும் நல்ல
இரவு நேரத்தில் வானம் கிளியராக மேகங்கள் இல்லாமல் தெளிவாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் மேலே தேடி பாருங்கள். சில நட்சத்திரங்களுக்கு இடையிலே உங்களால் பார்க்க முடியும். ஒரு சிகப்பு, மஞ்சள், ஆரஞ்சு, ப்ரௌன் கலர் இவைகளை கொண்ட ஒரு சிறு வடிவத்தில் அவ்வளவு தூரத்தில் இருக்கிற செவ்வாய் கிரகத்தை நான் பார்த்தேன். நம்புகிறீர்களா? இல்லை தாத்தா, நம்ப மாட்டோம். ஒரு 4 நல்லா கலக்கட்டியை சாப்பிடும்போது ஒரு சொத்து கலக்கட்டியை போட்டு சாப்பிட்றான். அந்த காலத்தில் யாரும் உங்கள் வாத்தியார் சொன்னாருன்னு சொன்னீங்களே, கஷ்ட காலம் உணவே ஒரு பண்ணாதீர்கள், ஒரு 4 நல்ல கலக்காட்டியோட ஒரு சொத்த கலக்கட்டியம் போட்டு சாப்பிட்டுங்களா வயிறு ரொம்பிடும் அப்படின்னு சொன்னாங்களே. அந்த மாதிரி நீங்கள் பல உண்மைகளை சொல்லியிருக்கிறீர்கள். அந்த பல உண்மைகளுக்கு இடையிலே ஒரு பொய்யை சொல்லுகிறீர்களே தாத்தா. செவ்வாய் கிரகத்தை நீங்கள் பார்த்தேன்னு சொல்லிக்கிறீங்களே. கடவுள் உங்களை என்ன தான் பண்ணுவார் தெரியல தாத்தா. நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் உண்மையாக சொல்லியிருந்தால் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பொய் சொல்லியிருந்தால் கடவுள் உங்களை தண்டிப்பார். நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் நான் தண்டனை பெற மாட்டேன் கடவுளிடமிருந்து. நான் உண்மையை தான் சொல்லுகிறேன். மேலே ஒரு நாள் இல்லை, பல நாட்கள் நான் அந்த செவ்வாய் கிரகத்தை பார்த்தேன். என் கண்களுக்கு அத்தனை அழகாக ஒரு சிறு டாட் மாதிரி எனக்கு தெரிஞ்சது. நான் சொல்வது மெய்யா பொய்யா, இங்கிருந்து நம்மால் பார்க்க முடியுமா அப்படி என்று கேட்டீர்களே. ஆனால் ஒரு இரவு நேரத்தில் மேகமூட்டம் இல்லாமல் தெளிவாக வானம் காணப்பட்டால், தெளிவாக அந்த நிலா காணப்பட்டால், தெளிவாக அந்த நட்சத்திரங்கள் காணப்பட்டால், அந்த நேரத்தில் நீங்கள் தேடி பாருங்கள். சில நட்சத்திரங்களுக்கு மத்தியில் உங்களால் அந்த செவ்வாய் கிரகத்தை பார்க்க முடியும். ஏன், அங்கே இருப்பதை யார் வேண்டாமனால் பார்க்கலாம். நீங்கள் இதுவரையில் பார்க்காமல் இருந்திருக்கலாம். அதனால் உங்களுக்கு அதை நம்புவதற்கு நீங்கள் முன்வரவில்லை. நீங்கள் ஒரு நாளைக்கு பாருங்கள், மாடி மேலே போங்கள், அப்படியே படுத்து கொள்ளுங்கள். மாடி மேலே படுத்து கொண்டு அப்படியே தேடி பாருங்கள். ஒரு இடத்தில் உங்களுக்கு காணப்படும். தாத்தா, என்ன தாத்தா நீங்கள் என்னன்னாச்சோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் பார்த்துக்கிறீங்க. நாங்களாம் ட்ரை பண்ணுறோம் தாத்தா, முயற்சி பண்ணுங்க. இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும், இல்லாதது ஒன்றை உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியாது. நான் இருப்பதை இதை தான் சொல்கிறேன். நான் பார்த்தது தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்களும் பாருங்கள். நான் இதிலிருந்து என்ன சொல்ல வருகிறேன் என்றால், கடவுள் நமது கண்களுக்கு எவ்வளவு சக்தியை கொடுத்திருக்கா பாருங்கள். அவ்வளவு தூரத்திலே இருக்கும் அந்த செவ்வாய் கிரகத்தை என்னால் பார்த்து முடிகிறது. பல கோடி மைல்களுக்கு அப்பாலே இருக்கும் நட்சத்திரங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மதியத்தில் இருக்கிற நிலவை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏன், அந்த சூரியனையும் நம்மால் பகல் நேரத்தில் பார்க்க முடிகிறது. இவங்களெல்லாம் நிலாவை பார்க்க முடிந்தது, நட்சத்திரங்களை பார்க்க முடிந்தது, அந்த செவ்வாய் கிரகத்தை பார்க்க முடிந்தது, சூரியனையும் பார்க்கலாம் இரவு நேரத்தில் நமக்கு காட்சி அளிக்கிறது என்றால் என்னை பார்த்து பயந்து மறைந்து விட்டது. இந்த உலகத்திற்கு அந்த பக்கத்தில் போய்கொண்டு மறைந்து கொண்டு என் கண்களுக்கு அவை காணப்படவில்லை. சூரியனை பகலில் பார்த்தேன். ஆனால் அதே அப்பேற்பட்ட ஒளிவிளக்கு அவ்வளவு வெளிச்சமான சூரியனை இரவு நேரத்தில் என்னால் பார்க்க முடியல. பார்த்தீங்களா? சூரியனை இரவு நேரத்தில் உங்களால் பார்க்க முடியல தாத்தா.
ஏன் அவ்வளோ மங்கலாக இருந்துச்சா சூரியன்? இல்லை குழந்தைகளே, அது மறைந்து கொண்டு இருந்தது. அப்போ நான் ஒரு பாட்டு பாடலான்னு பார்த்தேன். மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன. நான் அந்த சூரியனை பார்த்து கேட்டால் அப்படியே மெதுவாக காலையில் ஆனவொடனே மெதுவாக வந்து எட்டி பார்த்துட்டேன். நான் அதை பார்த்துட்டேன். அப்போ வந்து அந்த நாள் முழுவதும் அதை சூரியனை பார்த்துனே தான் இருந்தேன். பகல் நேரத்தில் சூரியனை பார்க்க முடிகிறது. ஆனால் அதே பகல் நேரத்தில் நட்சத்திரங்களையும் நிலாவையையும் அந்த செவ்வாய் கிரகம் சொன்னீங்களே, அதையும் பகல் நேரத்தில் பார்க்க முடியலை. சூரியனை பார்க்க முடிகிறது, அவைகளை பார்க்க முடியவில்லை. இருட்டில் வந்து ஒரு பொருளை தேடினா எங்கடா கிடைக்கும்னு பார்த்தா, அந்த இருட்டு சமயத்தில் அந்த அப்படி தான் வர செவ்வாய் கிரகத்தையும் நட்சத்திரங்களையும் நிலாவை என்னால் இருட்டில் என்னால் பார்க்க முடிந்தது. என்ன வேடிக்கையான உலகம். ஓகே சொல்லுங்களே, வேறு ஏதாவது பார்க்கலாமா? வானத்திலே உங்களுக்கு அணுக்களை பார்க்க வேண்டுமா? நான் காட்டுகிறேன், காண்பிப்பேன். ஓகே.